ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 29/12/2024க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸ்ஸிங் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் தான் எடுத்திருக்கேன், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீதி இருக்க நாளுக்கு ஒரு ஃபாலோயிங் நம்பர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 நம்பர் மட்டும்தான், சரிங்களா. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கெஸ்ஸிங் நல்லா கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல 324 அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அங்கே பார்த்துக்குங்க கரெக்டாக. இந்த இடத்துல 7, 8, சரிங்களா. கிராஸாக வந்து பார்த்தோன்னா 7, 8 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கரெக்டாக 4, 1 அப்படின்னு சொல்லியிருக்கு, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் மார்க்கிங் பண்ணி காட்டுறேன். 8, 4 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரம்மி நம்பராக பாருங்கள். 5, 5, 6, 4, சரிங்களா. ரம்மி நம்பராக வந்துடும் 5, 6, 4. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8, 0, 9 ரம்மி நம்பராக வந்துருச்சு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ரம்மின்னு பார்த்தோம்னா நமக்கு 0, 9, 8. ஸோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தோன்னா ரம்மியாக வரும். ஏன்னா 8, 9, 10 அப்படிங்கிறது தான் ரம்மியாக வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் 8, 9, 0 ரம்மி நம்பராக வந்துச்சு. ஸோ இங்கே 5, 6, 4 அப்படிங்கிறது ரம்மி நம்பர், சரிங்களா. இப்போ நமக்கு கெஸ்ஸிங் என்ன, அந்த 8, 7 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். இந்த 8, 7க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, சரிங்களா. 8க்கு நமக்கு 3, 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, சரிங்களா. நமக்கு 32 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா ஏபி வச்சுருக்காங்க. 13, 24 4 டிஜிட் ரிசல்ட்டு, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1, 4. இப்போ 1, 4க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தோன்னா 6, 9. 6, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் நமக்கு 96 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்காங்க, சரிங்களா. ரம்மி நம்பர் எடுத்து நமக்கு சி போல் அடிச்சிட்டாங்க, சரிங்களா. 9 அப்படிங்கிற நம்பர் சி போல் வந்துருச்சு. ஸோ இங்கே நமக்கு வந்து டி போர்டு வந்து பார்த்தோன்னா 4ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதே மாதிரி டி போர்டுக்கும் நல்லா பார்த்துக்குங்க. டி போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 1, சரிங்களா. இங்கே நமக்கு 3லேருந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இங்கே நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 7லேருந்து 8 அப்படிங்கிற நம்பரும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த நம்பர் பார்த்துக்கலாம். இப்போ 4, 8 அப்படின்னு இருக்கலாம். ஸோ 4, 8க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தா 4க்கு 9, 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3, சரிங்களா. இப்போ அங்கே நமக்கு ரம்மி நம்பர்லேயே வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் வரணும், சரிங்களா. ஸோ 938 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது, சரிங்களா. 938 அல்லது 398. ஏபியில் 39, 93 தனியாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. 938, 398 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே 938 அப்படிங்கிற நம்பர் இந்த மாதத்துலேயே 4 டிஜிட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸுமே 38, 83 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரல, சரிங்களா. ஸோ போன மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அடித்த நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால தான் இதில் ஏதாவது 14 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு மேட்சிங் ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 மாதத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நமக்கு 4 டிஜிட்டில் 938 அப்படிங்கிற நம்பர் இந்த அங்கே இருக்குது நமக்கு செப்டம்பர் மாதத்தில் அடிச்சிருக்காங்க, சரிங்களா. 8, 9, 3, 5ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதற்கான நமக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா. நமக்கு இதில் நமக்கு 2 நம்பர் வரதுலையும் பார்த்தீங்கன்னா 869, 506, இன்றைக்கி 096 வந்திருக்கு. 935 அந்த ஃபுல் நம்பர்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 8, 8, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 88, 69 இருக்குது, சரிங்களா. அது இந்த கெஸ்ஸிங் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன், சரிங்களா. 88, 69, 40, 96க்கு பாருங்கள் நமக்கு 45, 0லேருந்து 3 நம்பர் வந்திருக்கு, சரிங்களா. இப்போது இந்த நம்பர்ஸ்லேருந்து ஃபுல் நம்பருமே கூட நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 88, 69க்கு பாருங்கள் 3 நம்பர் பாஸு, பி போர்டு மட்டும்தான் மாறி இருக்குது. இங்கே 45, 0 இருக்கும் பாருங்கள் 5 மட்டும்தான், அதாவது ஏ போர்டு மட்டும்தான் நமக்கு மாறி இருக்குது. டி போர்டுக்கு 4க்கு 4 அப்படியே இருக்குது. அதே மாதிரி 0வும் நமக்கு அப்படியே இருக்குது, 6ம் அப்படியே இருக்குது, சரிங்களா. அப்போது 935லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வரணும், சரிங்களா. ஸோ நீங்கள் இந்த கெஸ்ஸிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 869லேருந்து நமக்கு 2 நம்பர் ஃபஸ்ட்டு ஏசி அடிச்சிருக்காங்க. டி போர்டும் நமக்கு வந்திருக்கு 869. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு ஏபி நம்பர் தான் வரணும், சரிங்களா. 93ங்கிற நம்பர் தான் வரணும். ஸோ அந்த நம்பரே ஏபி 93, 39 வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 938 அந்த நம்பரே வந்து மாற்றி அடிக்கலாம்.
அப்படிங்கிறப்ப நம்ம 5 கூட வேணாம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் மாத்தி தான் அடிக்கிறாங்க. இங்க எப்படி இங்க ஒரு நம்பர் குறைச்சாங்கன்னா நமக்கு 6ன்னு சொல்லி வரணும். சரிங்களா? 6ன்னு சொல்லி வரணும். அது அப்படி இல்லைன்னா ஏத்துனாங்கன்னா 8. 89, 98 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஏ போர்டு வரணும். நெறைய டைம் சொல்லியிருக்கேன். 98, 89 அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஏ போர்டு அடிப்பாங்க. அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? 98, 57 மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 89, 98ன்னு சொல்லி டிஏ போர்டில் நமக்கு வரும். ஸோ அந்த கணிப்பிலே வந்து பார்த்தோன்னா 89ங்கிறது நமக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 938 சரிங்களா? 69, 38, 89, 38 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ 2 நாளைக்கு நமக்கு ஃபாலோயிங் நம்பர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த நம்பர் சொல்கிறேன். ஸோ இது ஒரு பேட்டர்ன் கணக்கு தான். இந்த பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு கரெக்டாக டேட் வந்து பார்த்தீங்கன்னா 347 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க பாருங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 347 சரிங்களா? 347 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். இந்த 347க்கு பிசி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 47 சரிங்களா? இது 2க்கும் கேப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4க்கும் 7க்கும் கேப் நம்பர் 56 சரிங்களா? 56 அப்படிங்கிற நம்பர் கேப் நம்பர் 4க்கும் 7க்கும் அதாவது 4க்கு அப்புறம் 5 கேப்பில் வந்து பார்த்தோன்னா 56 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 56ங்கிறது ஏபி அடிச்சிருக்காங்க சரிங்களா? மறுபடியும் நமக்கு ஒரு இந்த 47 திருப்பி இங்கே ஃபஸ்ட்டு 47 அடிச்சிருக்காங்க. 47 திருப்பி நமக்கு பிசியில் 74 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 74க்கும் கேப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்பர் தான் 56 தான் சரிங்களா? இப்போ அந்த 56 அப்படிங்கிற நம்பரை பாருங்கள். கரெக்டாக 1, 2, 3, 4, 5 6வது நாள் ஏபியில் 654 அதே நம்பரே நமக்கு எடுத்து 561 இது நமக்கு ஏபியை மட்டும் மாற்றி 56ங்கிறத மாற்றி திருப்பி 651 சொல்லி அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாங்க சரிங்களா? இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் இந்த மாதத்தில் நமக்கு அந்த மாதிரி ஒரு நம்பரும் இல்லை. இங்கே எப்படி நமக்கு ஸ்ட்ரைட்டாக நமக்கு 74க்கு 74 டேரெக்டாக அடித்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு டேரெக்டாக நம்பர்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த 69க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு 69க்கு சரிங்களா? 69க்கு கேப் நம்பர் 7, 8 இந்த நம்பர் பாருங்கள் 1, 2, 3, 4, 5 6வது நாள் ஏபியில் 78 784 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா? 784 சொல்லி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த 78 திருப்பி நமக்கு இப்போது நமக்கு 96 சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா? 96 சொல்லி அடித்ததுனால இந்த 96க்கு கேப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 78, 87 தான். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு 69 அடித்து இங்கே 96 அடிச்சிருக்காங்க. இங்கே 47 அடித்து அடுத்து 74 அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதத்துலேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 874 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா? ஏபி மட்டும் மாற்றி எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சப்போர்ட்டுக்கு ஒரு வேளை மாற்றி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா மாதத்தில் 2 அதாவது ஒரே மாதத்தில் வந்து பார்த்தோன்னா பிசி நம்பர் சேம் நம்பர் 2 டைம் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த மாதம் பிசி வரும்னு சொல்லி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அந்த கெஸ்ஸிங்லேயும் மேட்சிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 487, 874 இந்த மீதி இருக்க இந்த 3 நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.